இதனால் வரையில் என் மனைவி அனுசோக காத்துக் கொண்டே இருக்கிறேன். அவரை காணவே கிடையாது. அனைத்திலும் ஓடி வந்து நான் அழைத்தாக சொல்றேன். என்னுடைய மனைவி அழைத்து வருவது உங்கள் இருவரும் கடமை. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு. மனம் படைத்தேன் உறவை தந்தான் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கே நான் வழிவெடுத்தேன் உன்னை பள்ளி அறையில் நான் தடி திருந்தேன் பக்கத்தில் வந்து நீ தூக்கத்தின் கனவென்று தான் உரைத்தார். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கே நான் வழிவெடுத்தேன் உன்னை. உன் மனைவி அனுசய மனதாக வாழ்த்துங்கள். தீர்க்க சுமங்களாக வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படியாகட்டும் சுவாமி. சுவாமி அதனாலே என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நான் என்ன செய்ய வேண்டும்? அதோ தெரியுமா நீரோடை? அந்த நீரோடைக்கு சென்று நான் பூஜைக்காக முதலில் இருக்க பொழுது ஜலத்தை கொண்டு வர வேண்டும். ஜலத்தை கொண்டு வந்தால்தான் குளக்கரை சென்று நல்லதொரு முறையிலே நீரை கொண்டு வர வேண்டியது பொறுப்பு. சுவாமி அடிகிற நதிக்கரை சென்று ஜலம் தாழ்மாலம் கொண்டு வருவது வழக்கம். உண்மைத்தான். ஆகையினால் ஈசனை கோரி தவம் இருந்தால் நமக்கு தேவையான உபகரணம் கிடைக்கும். அது மட்டுமில்லை, நான் நீரோடு சென்று ஜலமலர் மாலையோடு ஒரு நொடியில் வந்து விடுகிறேன். இதை எடுத்து காட்டுறீங்க. இதே இடத்தில் காத்துக் கொண்டிருக்கிறேன். விரைந்து வர வேண்டும். காலத்தாமதம் இருக்கவே கூடாது. என்னை படுவனுக்கு தெரியும் அல்லவா? காலத்தாமதம் ஆகிவிட்டால் என்ன செய்வன் ஏது செய்வன் ஒன்றுமே புரியாமல் இருக்க போகிறாய். புறப்பட்டு வரட்டுமா? கோபப்பட வேண்டாம். எப்பொழுதுமே கோபக்குறியாக இருக்க வேண்டாம். நீங்கள் சொல்ல வார்த்தை கட்டிய கணவன் வார்த்தை மதுரம் என்று சொன்னான். ஒரு கணம் உன் வார்த்தை நான் எப்பொழுதும் மறைக்காமல் வாழ்பவள். உன் வார்த்தை ஏற்றி நான் நதிக்கரைக்கு சென்று சீக்கிரமாக ஜனமாக மறைத்து வருகிறேன். காத்திருக்கிறேன். நதிக்கரைக்கு சென்றிருக்கிறார் ஜலத்தை கொண்டு வருவதற்காக. அவள் என்ன செய்கிறாள் ஏது செய்கிறாள் என்று பின்தொடர்ந்தே பார்க்க வேண்டும். அவளை கண்காணிப்பது என்னுடைய முதல் வேலை. இப்போது புறப்படுகிறேன் நதிக்கரைக்கு.
வேண்டும்